ஒரு தரம் அமெரிக்க அதிபர் கிளின்டன் இருக்கார் இல்லைங்களா, அவரும் அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஹிலாரி கிளின்டனும் காரில் வந்துட்டுருக்காங்க. பெட்ரோல் தீர்ந்து போது பெட்ரோல் பங்குக்கு போகிறாங்க. பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது ஹிலாரி கிளின்டன் வந்து இறங்கி போகிறாங்க. இவர் வெயிட் பண்ணுறாரு. ஹிலாரி கிளின்டன் அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் நிற்கிறத பார்த்த உடனே அவருக்கு அவங்க நாட்டு முறைப்படி ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காருக்கு வராங்க. காரில் உட்கார்ந்த உடனே கிளின்டன் கேட்குறாரு, அவர் யார், இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தியே நீ? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் என் கூட காலேஜில் ஒன்றா படித்தவர், அவர் ஒருதலையாக விரும்பினார், அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்க, நமக்கு 2 பேரும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. உடனே கிளின்டன் ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நீ பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவருடைய ஒய்ஃபாக இருந்திருப்ப, என்ன கல்யாணம் பண்ணனால தான் இப்போ அதிபருடைய மனைவியாக அந்தஸ்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹிலாரி கிளின்டன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்களாம், அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அவர் இப்போ அதிபராக இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்களாங்க. எப்படி இருக்குதுங்க பதில்? இல்லை, பொண்ணு நினச்சா எந்த ஒரு ஆணையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கும் ஒரு குடும்பத்தையும் நல்லா கொண்டு வர முடியும், நாட்டையும் நல்லா கொண்டு வர ஒரு பெண்ணால் முடியுங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா?